கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான சத்திய வாக்கு அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், உன் நிழலாய் நான் இருக்க கலக்கம் வேண்டாம்ங்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளோ பெரிய சக்தியிடமிருந்து உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன்கிறார் இல்லையா? அவர் தான் நம்மளை வழிநடத்தி அழைத்து செல்கிறார். நாம் செல்கிறோம், நான் செல்கிறேன், அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்த்தினார் சாய்நாதர்? 3 சகோதரிகளுக்கு நிகழ்த்தி காட்டி அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். இந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரீதா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரி ஆரம்பிக்கும் போது அண்ணா சூப்பர் அற்புதம்ண்ணா, எனக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய்களை அடித்தார் சாய்நாதருங்கிறாங்க. அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். மகனுக்கு ஒரு ஆசீர்வாதம், கணவருக்கு ஒரு ஆசீர்வாதம், ரெண்டையும் லிங்க் பண்ணியிருக்கார் சாய்நாதர். சாய்நாதர் செய்தால் காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை அப்படிங்கிறத இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதரிகளிடம் பேசி கொண்டிருக்கும் ஒரு விஷயம், மகனை என்ன படிக்க வைப்பது, மகளை என்ன படிக்க வைப்பது, எனக்கு ஒன்றுமே புரியலன்னா ரொம்ப கலக்கமாக இருக்குது, எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படின்லாம் நம்ம குழம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார் சாய்நாதர். உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். அப்புறம் பாபா நம்ம வாழ்க்கைக்குள்ளே எப்படி உள்ளே வராரு, அமர்க்களமாக வருகிறார். நமக்கே தெரியாது பாபா வர்றது, அற்புதமாக வருவார். அந்த நிகழ்வை குவைத்தை சேர்ந்த சகோதரி சுபா அவர்கள் பிரமாதமாக சொல்கிறாங்க. ஆனால் பாபா வந்த பிறகு என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள். சகோதரி சொல்கிறாங்க, அற்புதமான அற்புதங்கள், அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, பவானியைச் சேர்ந்த சகோதரி தேவி அபிராமி அவர்கள். ஆனால் பாபா ஒரு விஷயம் செய்கிறார் என்றால், அவர் தாமதப்படுத்துகிறார் என்றால் நமக்கு பொக்கிஷத்தை அள்ளி வழங்கப் போகிறார் என்ற அர்த்தம். எதற்காக சகோதரி சொல்கிறாங்கன்னா, சகோதரி அட்டன் பண்ணாத இன்டர்வியூ இல்லையா, நிறையா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை கிடைப்பது போல் இருக்கும், திடீர்னு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பாபா எதற்காக தாமதப்படுத்தினார்? ஒரு பிரமாதமான அற்புதம், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி அற்புதமாக 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். அதான் உண்மை, சத்தியம். அவர் வழி நடத்தாமல் நம்ம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. இன்னொன்று சொல்கிறாரு, நான் வழி நடத்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நிழலாக நான் இருக்க கலக்கம் வேண்டாம்ங்கிறார். நம்ம எல்லாம் அதானே பயந்து நடுங்குகிறோம். ஐயோ இந்த பிரச்சனை வந்துடுமோ, அந்த பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நம்ம பயந்து நடுங்குகிறோம். தேவையில்லை, உன் நிழலாய் நான் இருக்க, இன்னும் ஒரு படி மேலே உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேங்கிறார் சாய்நாதர் இல்லையா? சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் அந்த குரு பயிற்சி பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். குரு பயிற்சி அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், நம் சத்குருவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அது குரு பயிற்சி. ஆனால் நம்மிடம் இருக்கும் சாய்நாதர் சத்குரு இல்லைங்களா? சத்குரு யார் அப்படின்னு ஒரு எபிசோடு பிரமாதமாக நம்ம சச்சரிதமில் கொடுத்துருக்கார் ஹேமத் பந்த். 48வது அத்தியாயம். அந்த 48வது அத்தியாயத்தை படிக்க வேண்டும் என்று, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த பாபாவின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஜோதிட வல்லுநர்கள் என்ன வேணால் சொல்லட்டும், அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணுங்கள், எல்லாம் சொல்லட்டும். நம்ம சத்குரு உங்களை ஆசீர்வதித்து பிரமாதமாக வழி நடத்துவார். அதனால தான் இன்றைக்கி டைட்டிலே அதான் அழகாக பிரமாதமாக கொடுத்துருக்கார், உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டார். கவலையே படாதீங்க, குரு பயிற்சி நமக்கு அத்துணை பேருக்கும் பிரமாதமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சகோதரி பிரீதா அவர்களுக்கு.
சகோதரி ஆரம்பிக்கும் போதே சூப்பர் அற்புதம் தான் ஆரம்பித்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இல்லையா? சகோதரி சொல்லும்போது, அண்ணா ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்து பாபா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். என்னடா அது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க சகோதரி நினச்சேன். சகோதரி அந்த அற்புதத்தை சொல்ல 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 எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சகோதர சகோதரிகளும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயம், மகனை என்ன செய்வது, மகளை என்ன செய்வது, என்ன படிக்க வைப்பது, எங்களுக்கு ரொம்ப தலை சுத்தலாக இருக்குன்னா பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். அதான் சத்தியம், அதான் உண்மை. அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், அவர் நம்மை வழி நடத்துவார். சகோதரி எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் வாங்க. சகோதரியின் மகன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் நல்ல மார்க் எடுக்கணும், அற்புதமாக படிக்க வேண்டும் என்று நான் 5 விளக்கு பூஜை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 5 விளக்கு பூஜை ஒரு அற்புதமான விஷயம். நான் போன எபிசோட்லேயும் சொன்னேன், யாரெல்லாம் செய்யலையோ உடனே செய்ய ஆரம்பிங்க. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. சகோதரி தொடர்ந்து 5 விளக்கு பூஜை செய்துட்டு வராங்க. ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நானே எழுதுகிறேன், என் மகனும் எழுதுகிறான். நான் 2 பேரும் எழுதிட்டு இருந்தோம். அவனை என்ன படிக்க வைப்பது, அப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலையில் நான் என் கணவரும் இருக்கோம். மகனை எங்கே படிக்க வைப்பது, எந்த காலேஜில் சேர்ப்பது, அந்த கவலை இப்போ நமக்கெல்லாம் இருக்கிறதில்ல. ஏன்னா சாய்நாதர் நம்மை வழி நடத்துவார். அது குழந்தைங்க மூலமாகவே நம்ம வழி நடத்துவார். அந்த குழந்தைங்க தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கெலாம் +2 படிக்கிற பசங்க என்ன படிக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. நான் இந்த கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்னுடைய ட்ரீம் காலேஜ் இது அப்படிங்கிறாங்க. சகோதரியின் மகனும் அப்படி ஒரு ட்ரீம் காலேஜை தேர்ந்தெடுத்தார். சென்னையில் இந்த OMRல ஒரு அற்புதமான காலேஜ் அவர் செலக்ட் பண்ணிட்டார். ஒரு ரொம்ப ரேர் கோர்ஸ், அதையும் செலக்ட் பண்ணிட்டார். அம்மா நான் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், இந்த காலேஜ் தான் படிப்பேன், என்னுடைய கனவு கல்லூரி அது, நான் என்ட்ரன்ஸ் எழுதுகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அந்த தம்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாரு. சகோதரி இங்கு தொடர்ந்து 5 விளக்கு பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறார்கள். சகோதரி இந்த 9 விளக்கு பூஜை அப்போ சகோதரி கண்களில் படுது. இந்த ஒரு வாரம் ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருது, அதை ஆரம்பிக்கிறாங்க. பாபா மகன் என்ட்ரன்ஸ் எழுதுகிறாரு, அவனுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இதுதான் அற்புதமான வழிபாட்டு முறை. மகளுக்கோ மகனுக்கோ எது நல்லதோ அதை செய்து கொடுங்கள்னு பாபாட்ட கேட்குறது தான் அற்புதமான வழிபாட்டு முறை. சகோதரி அந்த அற்புதமான வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்தார்கள். மகன் என்ட்ரன்ஸ் எழுதிட்டார், ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சகோதரி தொடர்ந்து சச்சரிதம் படித்து கொண்டு வருகிறார்கள், சவணமஞ்சரி படித்து கொண்டு வருகிறார்கள். கணவர் அவரும் பேசிக்கிறாங்க 2 பேரும். ஏமா இந்த பையனோட காலேஜ் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குது, இந்த குழந்தைய நம்ம ஹாஸ்டலில் போட போகிறோமா? இல்லைங்க ஹாஸ்டல்லாம் வேண்டாங்க, நம்ம ஒரு வீடு பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே போயிடலாம் அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க. கணவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே இந்த பக்கம் 25 கிலோமீட்டர் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், இப்போ 40 கிலோமீட்டர் சேர்த்து 65 கிலோமீட்டர் ஆகிடும், எனக்கு 2 மணி நேரம் ஆஃபீஸ் போகிறதுக்கு. சரி ஒரு முடிவு பண்ணுவோம், அப்படி இல்லைனா கூட நான் ரிசைன் பண்ணிட்டு இந்த பக்கம் ஏதாவது ஆஃபீஸ் பார்க்குறேன் நான். இந்த மாதிரிலாம் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம பாபாட்ட விட்டுருலாங்க அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்லிட்டாங்க. மகன் என்ட்ரன்ஸில் அவர் தேர்வு பெறவில்லை. மகன் மிகப்பெரிய வருத்தத்துக்கு வந்துட்டார். எதற்காக என்ட்ரன்ஸ் தேர்வு பெறவில்லை அப்படின்னா, பாபா ஒரு விஷயம் வச்சுருப்பார். நான் இது போல் நடக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் நீங்கள் தேர்வு பெறவில்லை என்றால் சாய்நாதர் அவர் ஒரு காரியம் வச்சுருப்பார், ஒரு காரணம் வச்சுருப்பார். அதற்காகத்தான் உங்களை அங்கே அந்த மாதிரி செய்து விடுவார், உங்களுக்கு அற்புதமான வாழ்வை அருள்வார். பாருங்கள், அதுக்கு தான் அந்த அற்புதத்தை சொல்ல வச்சுருக்கார். பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மகன் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். சகோதரி பாபாட்ட போய் உட்காந்து அழுகுறாங்க. என்ன பாபா, என் குழந்தை ட்ரீம் காலேஜுன்னா அந்த காலேஜ் நீங்கள் கிடைக்க விடாமல் பண்ணிட்டீங்களே, என் கணவர் கூட தயாராகிட்டாரே, நான் வேலையை விட்டுட்டு கூட நாங்கள் வேறு வேலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு, ஏன் பாபா இப்படி பண்ணிட்டீங்கன்னு சகோதரி பாபாட்ட கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். மகன் சொல்கிறான், அம்மா நான் வேணால் அடுத்த வருஷம் எழுதி பார்க்கட்டுமா என்ட்ரன்ஸுன்னு. இல்லைடா கண்ணா, வேஸ்ட் பண்ண வேணாண்டா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காலேஜ் சொல்கிறாங்க, அது நீ செலக்ட் பண்ணுறியாண்ணா. இல்லை முடியவே முடியாது, நான் வேறு கல்லூரி செலக்ட் பண்ணவே மாட்டேன், என்னுடைய ட்ரீம் காலேஜில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி மகன் அடம் பிடிக்கிறாரு. சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா அவனுக்கு ஒரு வழி காட்டுங்க பாபா, நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வழி நடத்துங்கள், அவனுக்கு எது நல்லதோ செய்து கொடுங்கள். மீண்டும் பாபாவிடம் சொன்னார்கள் சகோதரி. இப்போ நண்பர்கள்லாம் சேர்ந்து சொன்ன ஒரு கல்லூரி ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு காலேஜ் இருக்குது, உங்கள் மகன் கேட்கின்ற கோர்ஸ் அந்த கல்லூரியில் இருக்குது, உங்கள் மகனை கூட்டிகிட்டு போங்க, அவருக்கு பிடிச்சது நாங்கள் சேர்த்து விட்டுருங்க. நாங்கள் மகன்கிட்ட பேசினாங்க சகோதரி. ஒரு கல்லூரிக்கு போகிறோம் வா
உனக்கு பிடிச்சிருந்தா சேர்ப்போம், இல்லைன்னா சேர்க்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் எழுதிட்டு நீ ஜாயின் பண்ணு அப்படின்னாங்க. மகனும் அரைகுறை மனதோடு வந்தார். மகன் வந்துட்டாருங்கிற சந்தோஷம் இருந்தாலும் பாபாட்ட சகோதரி கேட்குறாங்க, அந்த கல்லூரி சரியான கல்லூரி தானா, எங்களுடைய தேர்வு சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் பாபா. உங்கள் தரிசனம் எனக்கு அந்த கல்லூரியில் வேண்டும். சும்மா உங்கள் ஃபோட்டோலாம் காமிச்சா ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் 2 கையும் தூக்கி இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எனக்கு வேணும், நான் பார்க்கணும் அங்கே கல்லூரியில். நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கல்லூரி தான் நீங்கள் காட்டுற கல்லூரின்னு முடிவு பண்ணிவிடுவேன்னாங்க. நேர கல்லூரி போயாச்சு. உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்தாங்க. மகன் அரைகுறை மனதோடையே பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படியே ஆஃபீஸில் போய் உட்காந்தாங்க. எனது ரேர் கோர்ஸு டக்குன்னு ஃபில்லப் ஆகிடும், சீட் இருக்கான்னு கேட்டால் சீட் இருக்குது. மகன்கிட்ட கேட்டாங்க, என்ன கண்ணா பண்ணலான்னா, சரி சீட் இருக்குல்ல, யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சகோதரி திரும்புகிறாங்க இந்த பக்கம். அந்த அலுவலகத்தில், அந்த கல்லூரியின் அலுவலகத்தில் சாய்நாதர் இப்படி 2 கையும் தூக்கிட்டு ஒரு விக்கிரகம். சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் இருக்கீங்க, இதுதான் என் மகனுக்கான கல்லூரி. என் மகனின் மனதை மாற்றுங்கள், அவனுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க. பாருங்கள், சகோதரி பிரமாதமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, குழந்தைக்கு எது நல்லதோ அதை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ மகனும் கொஞ்சம் கொஞ்சம் சம்மதிக்க ஆரம்பித்தார். வீட்டுக்கு வந்தாச்சு. மகனிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். மகன் சம்மதிக்கிற மாதிரி இருக்காரே தவிர முழு திருப்தி ஆன மாதிரி தெரியல. சகோதரி மீண்டும் பாபாட்ட வந்து உட்காந்துட்டாங்க. அன்று இரவு முழுவதும் பாபாவிடம் பிரார்த்தனை. நான் அழுது கொண்டே பிரார்த்தனை. பாபா அவனுடைய ட்ரீம் காலேஜ் கிடைக்கல. இப்போ ஒரு காலேஜில் அவன் கேட்குறது எல்லாம் இருக்குது, அவன் என்னெல்லாம் கேட்குறானோ அத்தனையும் அங்கே இருக்குது. ஆனால் மகன் மனம் மாறி நான் அந்த கல்லூரியில் படிக்கிறேன்னு சந்தோஷமாக என்கிட்ட சொல்லணும் பாபா, அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும்னு சொல்லி சகோதரி இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் எந்திரிச்சாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை சகோதரி பண்ணுறது வழக்கம். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு உட்காந்து பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மகன் ரூம்லேருந்து எழுந்து வர்றார். அவ்வளோ சீக்கிரம் அவன் எழுந்து வந்ததே இல்லைன்னா அன்றைக்கி எழுந்து வரான். அங்கேருந்து வந்தவன், அம்மா நான் இரவெல்லாம் அந்த கல்லூரியை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணேன், என்னுடைய ட்ரீம் காலேஜ் இப்போ இந்த காலேஜாக மாறிடுச்சு. என்னெல்லாம் அந்த காலேஜில் நான் முன்னாடி எந்த காலேஜ் நினச்சோம் அந்த காலேஜில் இருக்கோ அத்தனையும் இங்கே இருக்குமா, அதை விட நிறையா ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, நீங்கள் வேறு காலேஜே தேட வேண்டாம், அந்த காலேஜில் எனக்கு ஃபீஸ் கட்டுங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாட்ட ஓடி போய் ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னாங்க. அப்பா, என் மகனையும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்து விட்டீர்கள், குழந்தைய அந்த காலேஜில் சேர்த்துட்றேன்பான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஃபீஸ் கட்டி அங்கே சேர்த்துட்டோன்னா இது ஒரு மாங்காய், பாபா அடித்த ஒரு அற்புதமான ஒரு மாங்காய். இப்போ அதே கல்லுலேயே இன்னொரு மாங்காவும் எனக்கு அடித்து கொடுத்தாருன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் கணவர் சொன்னார் இல்லையா, ஒருவேளை பையன் அந்த ஓஎம்ஆர் காலேஜில் சேர்ந்தாருன்னா 65 கிலோமீட்டர் வரும், நான் வேணால் வேலையை விட்டுட்டு நாங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிறேன்னார் இல்லையா. நான் அப்போ பாபாட்ட வேண்டிக்கிட்டேன், பாபா அவர் வேலையை விடுறேன்னு சொல்கிறாரு, வேலையை விட்டால் இன்றைக்கி புது வேலை கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பாபா, உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இல்லாமல் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துங்கள்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டேன். அது அப்படி பாபா நிகழ்த்திய அற்புதம் தான் மகன் மனதை மாற்றி இப்படி ஒரு கல்லூரியில் அவனை சேர வச்சார். சரி, இது எப்படி மகன் சேர்ந்ததற்கும் கணவருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்க? அதுதான் பிரமாதம். கணவர் ஆஃபீஸுக்கு இங்கேருந்து 25 நிமிஷத்தில் போயிட்டுருக்காரு நான் சொன்னேன். நான் இப்போ நாங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் பையனுக்கு சீட் கிடச்சிருச்சு, பையனை அங்கே சேர்த்துட்டோம். இப்போ நாங்கள் அங்கே ஷிஃப்டாக போகிறோம். இப்போ நாங்கள் ஷிஃப்டாகி அங்கே போன பிறகு அங்கேருந்து என் கணவருடைய அலுவலகம் 15 நிமிடம். இப்போ பாருங்கள் பாபா எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்கள். அந்த 2வது மாங்காவையும் அற்புதமாக அடித்தார் ஒரே கல்லே. மகனுக்கும் ஒரு நல்ல கல்லூரியில் இடம், கணவர் வேலையும் விட வேண்டாம், இன்னமும் சீக்கிரம் இங்கேருந்து 25 நிமிஷம் ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தவர் சென்னையிலேருந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து 15 நிமிடத்தில் ஆஃபீஸுக்கு போயிடுவாராம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சாய்நாதர் சகோதரிக்கு செய்திருக்கிறார். அதுதான் சாய்நாதர். எது நடந்தாலும், அவர் எதை நடத்தினாலும் ஒரு காரண காரியம் இல்லாமல் சாய்நாதர் எதையும் செய்வதில்லை. அவர் தான் தெளிவாக சொல்கிறார் இல்லையா, உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன், உன் நிழலாய் நான் இருக்க கலக்கம் வேண்டாம்ங்கிறாரு. எந்த கலக்கமும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஐயோ இது நடந்துருச்சு அது நடந்துருச்சேன்னு நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. அவர் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துப்பார், அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி யாருக்கு இது இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு தெரியாது. விரும்பிய கல்லூரி கிடைக்கலன்னு அழுது கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் உங்களுக்கு அற்புதமான கல்லூரியை நான் காட்டுகிறேன்னு பாபா காட்டுவார். கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சத்தியமான உண்மை. எப்படி சகோதரிக்கு பிரீத்தாவுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணாரோ சாய்நாதர், அதே போல் உங்கள் அத்துணை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர்
எப்படி நம் வாழ்வில் நுழைகிறார் நமக்கே தெரியாது. பாபா ஜம்முனை வந்து நம்மளை ஆட்கொண்டு விடுவார். இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை சகோதரி சுபா அவர்கள் குவைத்திலேருந்து. ஆனால் இன்றைக்கி நான் பாபாவின் தீவிரமான பக்தர். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் தெரியும் குவைத்தில் நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட கூட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணீங்க. இன்றைக்கும் நம்ம அதுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். உலக அமைதிக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். குறிப்பாக இந்த கல்ஃப் வாருக்காகவே ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். சகோதரி சொல்கிறாங்க, ஆனால் இந்த பிரச்சனை தீவிரமாக இருக்கும்போது நான் சச்சரிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொள்வேன். எனக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுத்தது சச்சரிதம். அப்படி ஒரு பிரமாதமான விஷயத்தை சாய்நாதர் நிகழ்த்தினார். ஆனால் இந்த சாய்நாதர் என் வாழ்விற்குள் வந்தது ஒரு பிரமாதமான விஷயம்னா அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரி அந்த கதையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 அப்போ சகோதரிக்கு பாபா மேலே ஒரு பெரிய புரிதலே கிடையாது. சாய்நாதர்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமே தவிர ஒரு பெரிய புரிதல் கிடையாது. அவர் ஒரு மகான், அவர் அற்புதங்கள் நிகழ்த்துவார், அதெல்லாம் சகோதரிக்கு தெரியவே தெரியாது. சகோதரி நாத்தனார் ஷீரடி போயிட்டு வந்துட்டு ஒரு துவாரகமாய் பாபா, அற்புதமான ஒரு துவாரகமாய் பாபான்னா என்கிட்ட கொண்டு பிரசன்ட் பண்ணாங்க. எனக்கு இதை வச்சுக்கோ, உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும்னாங்க. எனக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லைங்கிறதுனால இந்த பாபாவை வாங்கினேன், என் வீட்டில் ஷோகேஸில் வச்சுட்டேன். அதே சகோதரி நாத்தனார் மீண்டும் ஷீரடி போயிட்டு ஒரு சச்சரிதம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அம்மா இதை படிமா, அற்புதமான விஷயம், உன் வாழ்வில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக ஏற்படும், உண்மை சத்தியம். சச்சரிதம் படிக்க படிக்க நம் வாழ்வில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், சத்தியமான உண்மை. எல்லோரும் படிக்க பாருங்கள், தினமும் ஒரு முறையாவது படியுங்கள். அப்படி படிக்க முடியாதவங்க நம்ம சேனலில் ஆடியோ போட்டிருக்கோம். அற்புதமாக பிரமாதமாக இப்போது 44 எபிசோடு வந்துட்டோம் இல்லையா? இன்னொரு 6 எபிசோடோட சச்சரிதம் ஃபினிஷ் ஆகிடும். அப்போ நீங்கள் சப்தாகமெல்லாம் கூட அழகாக பண்ணலாம், நம்முடைய ஆடியோவை கேட்டே பண்ணலாம். நீங்கள் சகோதரி அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அந்த சச்சரிதமும் ஷோகேஸுக்கு தான் போச்சு. சகோதரிக்கு அப்பவும் ஒரு புரிதல் வரவே இல்லை. 2023 இந்தியாவில் ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு அற்புதமாக இடத்தை தேர்ந்தெடுத்து, ஒரு பிரமாதமான இன்ஜினியரை தேர்ந்தெடுத்து அற்புதமாக அந்த வீடு கட்டுவதற்கு எல்லா அட்வான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. உறவுக்காரங்க தான் இங்கே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சகோதரி ஃபேமிலியில் அங்கே இருக்காங்க இல்லையா, குவைத்தில் இருக்கிறதால. இப்போ அந்த இன்ஜினியர் பூஜைக்கு யூஸ் பண்ண படம், சுவாமி படம் எதுன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதரின் படம். அதுவும் அவர் வீட்டில் வச்சு பூஜிக்கிற சாய்நாதரை கொண்டு வச்சு பூஜை போடுறார். சகோதரி அங்கேருந்து வீடியோ காலில் பார்க்குறாங்க, என்னடா அது பாபா இங்கேயும் வந்துட்டார், சரி இருக்கட்டும். அப்போது இன்ஜினியரை கேட்டாங்க, என்ன பாபா படம் வச்சுருக்கீங்க? என்ன? ஆமாங்க, நான் என்ன படம் வைக்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருப்பேன். ஒய்ஃப் தான் சொன்னாங்க, எங்க நம்ம வீட்டில் வச்சு கும்பிடுற பாபாவை வச்சு இந்த பூஜை ஆரம்பிங்க, வீடு அற்புதமாக முடிச்சு கொடுப்பாருன்னு சொன்னாங்க, கொண்டு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. சகோதரி வணங்கி கொண்டார்கள். வீடும் அற்புதமாக முடிஞ்சிருச்சுன்னா அந்த இன்ஜினியர் அந்த படத்தை எடுத்துகிட்டே போல் வீட்டிலையே வச்சுருந்தார். எனக்கு உறுத்தலாகவே இருந்தது, என்னடா அது இந்த இன்ஜினியர் கொண்டு வச்சார், திருப்பி எடுத்துகிட்டே போகல. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஏன் எடுத்துகிட்டு போகல அப்படின்னேன். நான் எடுத்துகிட்டு போகிறேங்க, உங்களுக்கு இடைஞ்சலாதுன்னு சொல்லுங்கள், இன்றைக்கே வந்துடுறேன் அப்படின்னா. இல்லை அப்படிலாம் கிடையாது, இருக்கட்டும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நடந்துகிட்டு இருந்தது. 2024 குவைத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பாபா, அந்த பாபா கல் மேலே உட்காந்துருப்பார் இல்லையா, சமாதி மந்திர் பாபா, அந்த விக்கிரகத்தை எனக்கு பரிசளிக்கிறார்கள். என்னடா அது சாய்நாதர் வந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது என்னுடைய நாத்தனார் அங்கே குவைத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு பாபா விளக்கு பரிசளிக்கிறார்கள். என்னடா அது பாபா நம்மள்கிட்ட வந்த வண்ணம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சச்சரிதம்னு ஒன்று கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன்னா அவர் என் வாழ்வில் நுழைந்தார். சகோதரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ 2025 தான் நுழைஞ்சாருன்னு. இல்லை, 2021 துவாரகமாய் பாபா உள்ளே வந்தார் பார்த்தீங்களா, அப்போவே ஆரம்பிச்சிட்டார். நான் உன் வாழ்வில் வந்து விட்டேன், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முடித்து வைத்து உனக்கு ஆசீர்வாதம் செய்ய ஆரம்பித்து விட்டேன்னு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சகோதரி கொடுத்தார். அப்போ சகோதரி வாழ்வில் வந்தவர் இப்போ சகோதரியை பிரமாதமாக ஆட்கொண்டார். ஆனால் இன்றைக்கி பாபா இல்லாமல் எங்கள் ஃபேமிலியே கிடையாதுண்ணா. என் பொண்ணு அவள் படிக்கின்ற காலத்தில் ஓம் சாய்ராம் எழுதாமல் இருக்கவே மாட்டா. ஓம் சாய்ராம் எழுதிட்டே இருந்தா. அவளுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்வில் நிகழ்ந்தது. உண்மை, ஓம் சாய்ராம்ங்கிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். அது எழுத 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 நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம். சகோதரிக்கு அந்த அற்புதத்தோட நிப்பாட்டில் சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. பாருங்கள் என்ன அற்புதம் பாருங்கள். சகோதரி எங்கே சென்றாலும் சாய்நாதர் இல்லாமல் செல்ல மாட்டான்னா. ஏன்னா நீங்கள் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தீங்க. அதில் ஒரு சகோதரி
சச்சரிதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு காரில் போகிறார்கள். மலேசியாவில் ஒரு பெரிய விபத்து. சாய்நாதர் அந்த சகோதரியை காப்பாற்றினார்னு சொன்னீங்க. எனக்கும் அப்படி தான். நான் பாபா இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். சச்சரிதம் எடுத்து வச்சுப்பேன், இல்லை பாபா விக்கிரகம் எடுத்து வச்சுப்பேன். அதோடு தான் நான் எல்லா இடத்துக்கும் போவேன். ஆனால் திருவண்ணாமலை போகும்போது நான் எடுத்துக்கொள்ள மறந்து விட்டேன். எல்லோரும் கிரிவலம் சுற்றணுங்கிறாங்க. எனக்கு அப்போ தான் காலில் அடிபட்டிருக்கு. எப்படி சுற்ற போகிறோன்னு தெரியல. அப்பா நீங்கள் வரீங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா நான் தைரியமாக போவேன். இருந்தாலும் எல்லோரும் போகும்போது நான் தனியாக அங்கே உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, கற்பூரம் வாங்கி கோபுரத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கற்பூர பாக்கெட் வாங்கினோம். மகன் கற்பூரத்தை ஏற்றுறாரு. அவருடைய பாக்கெட்டில் விநாயகர். விநாயகர் வந்துட்டார். நமக்கெல்லாம் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த அம்மா நீ ஏற்றுமா சுபா அப்படின்னாங்க. சகோதரி சுபா ஏற்றுகிறார்கள். அந்த கற்பூரம் அந்த டப்பாவோட படத்தை திருப்புறாங்க. சாய்நாதரின் படம். சகோதரி ஆசைப்பட்டாங்க இல்லையா, அப்பா நீங்கள் வந்தால் நான் தைரியமாக சுற்றுவேன்னாங்க இல்லையா. நான் வந்துட்டேன், இப்போ நீ நட திருவண்ணாமலை கிரிவலம்ங்கிறது அற்புதமான விஷயம். சகோதரி மிஸ் பண்ணுறதுக்கு இருந்தாங்கிறதுனால பாபா வந்துட்டார். வா நான் வரேன், நம்மன்றும் போவோம்னு சொல்லிவிட்டு. ஆனால் சூப்பராக நடந்தேன். நான் 14 கிலோமீட்டர். எனக்கு கால் வலியே இல்லைண்ணா, அப்படி ஒரு வலியோடு இருந்தேன். ஆனால் அப்பா என்னோடு இருக்கிறாங்கும்போது எனக்கு கால் வலியே இல்லாமல் அற்புதமாக நடந்தேன். அதெல்லாம் நடக்கும். நம்முடைய பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருவதற்காக தான் சாய்நாதர் நம்மள்கிட்ட வருவார் பிரமாதமாக. சகோதரி ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அற்புதமான டிப்ஸ். சகோதரி சொல்லுகின்ற விஷயம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த மன அழுத்தமாக இருந்தாலும், எந்த மனவேதனையாக இருந்தாலும் சச்சரிதத்தை எடுங்க, நெஞ்சோடு அணைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனவேதனைகள் குறைவதை நீங்கள் அற்புதமாக உணரலாம்ங்கிறாங்க சகோதரி. எந்த பிரச்சனையாக இருந்தால், ஒரு இறுக்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்களா, உங்கள்கிட்ட குட்டி பாபா விக்கிரகம் இருக்கா, கையில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படியே நம்முடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் சாய்நாதர் இல்லையா. இப்படி ஒரு பிரமாதமான டிப்ஸை சகோதரி கொடுக்குறாங்க. பாருங்கள் எப்படி சகோதரி ஆட்கொண்டு எத்தனை வருஷமாக அப்படி உள்ளே ட்ராவல் பண்ணி வந்தார் பார்த்தீங்களா சகோதரி வாழ்வில். அதுதான் சாய்நாதர். நம் வாழ்வில் சாய்நாதர் அற்புதமாக வருகிறார் என்றால் நமக்கு அற்புதங்கள் நிகழ்த்தப் போகிறார் என்ற அர்த்தம். சகோதரிக்கு நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காராம். வரிசையாக சொல்கிறேன்னா எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த அற்புதங்கள் வரிசையாக சொல்லுவோம் நம்ம. இப்படி பிரமாதமான 2 அற்புதங்கள் நிகழ்த்திய சாய்நாதர். இப்போ 3வது அற்புதம் பாருங்கள். பவானியைச் சேர்ந்த சகோதரி தேவி அபிராமி அவர்களுக்கு இன்று வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும், இன்று நேர்முகத் தேர்வாக அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வேலையே கிடைக்கல என்று புலம்பும் சகோதரிகள் அத்தனை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். தாமதமானால் பொக்கிஷம் நிச்சயம். அதைத்தான் இன்றைக்கி சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி 6 மாதமாக வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. நிறைய சகோதரிகள் தான் சொல்கிறீங்க, ஆனால் நான் 1.5 வருஷமாலாம் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சில பேர் சொல்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் உண்டு, கவலையப்படாதீங்க. அவர் தான் சொல்கிறாரு, உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன்கிறாரு. அதனால் கவலைப்படாதீங்க. அவர் வழி நடத்தி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் போய் நிப்பாட்டுகிற இடம் பிரமாதமாக இருக்கும். அதான் இன்றைக்கி சகோதரின் அற்புதம். சகோதரி சொல்கிறாங்க, 6 மாதமாக நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமாண்ணா, அந்த அப்ளிகேஷன் போடும்போது அப்பாட்ட வைக்காமல் போட்டது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதை உணர்ந்தேன். அதுக்கு பிறகு அப்பாட்ட வச்சுட்டு தான் அந்த அப்ளிகேஷனை அனுப்புவேன். அப்பா இப்போ அப்ளிகேஷன் போடுறேன், உங்களோட ஆசீர்வாதம் வேண்டும். இன்டர்வியூ வர ஆரம்பிச்சது. ஒரு இன்டர்வியூவாக அட்டன் பண்ணுறேன். வேலையெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் இல்லைன்றுவாங்க. சில பேர் பதிலே சொல்ல மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்பாட்ட தான் நேராக போய் உட்காந்துட்டேன். அப்பா என்னப்பா அது, நானும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்ப்பா, நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று தெரியும்னு சகோதரி பாபாட்ட பேசிட்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பொற்காலத்தை எனக்கு சாய்நாதர் காண்பித்தார்னா. எனக்கு இப்போது ஒரு கம்பெனியிலேருந்து இன்டர்வியூ வந்தது. நேராக போய் அப்பாட்ட உட்காந்து அவருடைய பாதங்களை பிடித்து என்னுடைய கோரிக்கையை சொல்லிவிட்டு, அப்பா இப்போ இன்டர்வியூ போகிறேன், நீங்கள் கூட வாங்க, எனக்கு இந்த வேலையை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்பாவையும் கூட்டிகிட்டு தான் போனேன்னா. இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். என்னை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எல்லா இன்டர்வியூலும் நடக்கிறது தான். வேலை கிடைச்சாதான் நிச்சயம்னு காத்திருந்தேன். அப்பா ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை எனக்கு காட்டினார். அந்த கம்பெனியில் எனக்கு கொடுத்த போஸ்ட்டு ஒரு டீம் லீடர் போஸ்ட்னா. எதற்காக தாமதமானதுன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுது. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அட்டன் பண்ணது சாதாரண வேலைக்கு தான். ஆனால் இன்று எனக்கு அப்பா பெற்றுக் கொடுத்திருக்கும் வேலை டீம் லீடர். சம்பளமும் ஜாஸ்தி,
அப்படி பொசிஷனும் ஹையர் பொசிஷன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். தாமதமாகுதுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. தாமதமானால் பொக்கிஷம் நிச்சயம். இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, வேலைக்காக மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன். ஒரு தாமதம் நிகழ்கின்றது என்றால் கவலையே படாதீர்கள். சாய்நாதர் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை வாரி வழங்கப் போகிறார் என்ற அர்த்தம். எப்படி சகோதரி தேவிக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அப்படி ஒரு டீம் லீடராக பிரமாதமாக உட்கார வச்சாரோ, அதுபோல் யாரெல்லாம் இன்று வேலைக்காக காத்திருக்கிறீர்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்ய போகிறார் என்பது சத்தியமான உண்மை. அதற்காகத்தான் இன்றைக்கி சகோதரின் அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். சகோதரி என்கிட்ட சொல்லி 2 மாதம் ஆயிடுச்சு. திடீர்னு ஞாபகம் வந்தது. ஆக இந்த பவானியிலேருந்து சகோதரி ஒரு அற்புதம் சொன்னாங்களே, நம்ம அதை கேட்கவே இல்லைன்னு சொல்லி கேட்டால் இந்த பிரமாதமான அற்புதம் அதில் இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இன்றைக்கி யாருக்கு இது இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு சாய்நாதர் நிச்சயமாக அதை பிரமாதமாக நிகழ்த்தி கொடுப்பார். போன எபிசோடு பற்றி ஒரு அப்டேட் சொல்லிட்டு தான் நான் நிகழ்ச்சியோட எண்டுக்கு போகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில் இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸில் பாபா வந்தார்னு சொல்லிட்டேன் இல்லையா. சகோதரி ரஜிதாவுக்கு ப்ளூ ட்ரெஸ்ஸில் கேட்டாங்க, எல்லா இடத்துலையும் ப்ளூ ட்ரெஸ்ஸில் வந்தாருன்னு சொன்னேன். நானும் ப்ளூ பாபா நிறைய எடுத்து போட்டேன். ப்ளூ பாபாவின் தரிசனம் வேண்டும்ங்கிறவங்களாம் என்னை ஃபோன் பண்ணி மிகப்பெரிய சந்தோஷப்பட்டீங்க. அண்ணா எனக்கு ப்ளூ பாபா தரிசனம் கேட்டேன், நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. சில சகோதரிகள் ஃபோன் பண்ணி அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, அண்ணா நாங்கள்லாம் க்ரீன் பாபா வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் ப்ளூ பாபான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எல்லா சகோதரி என்கிட்ட கேட்டிங்க. நான் சொன்னேன், தொடர்ந்து பயணியுங்கள், உங்களுக்கு பதில் இருக்கிறதுன்னு சொன்னேன். சகோதரிகள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கண்ணீர் மல்க மீண்டும் என்னிடம் பேசினார்கள். ஆமாண்ணா எங்களுக்கு பதில் இருந்தது. எங்கே இருந்தது? ஞான சாய்பாபாவின் துணி பூஜையில் க்ரீன் ட்ரெஸ்ஸில் பாபா பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணார். அதான் சாய்நாதர். சகோதரிகள் கண்ணீர் மல்க அத்தனை பேரே எங்கிட்ட நன்றி சொன்னீங்க. அண்ணா நாங்கள் க்ரீன் பாபாவின் தரிசனம் தான் காத்திருந்தோம், நீங்கள் ப்ளூன்னு என்னடா அது அண்ணா ப்ளூன்னு சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயணிங்கள்னு சொன்னீங்க. உள்ளே பயணித்து பார்த்தால் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் பாபாவின் தரிசனம். அதான் உண்மை. நீங்கள் பேசுவதை, நீங்கள் நினைப்பதை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை செயலாக்கி காட்டுவார் இல்லையா. எத்தனை பேர் எத்தனை ட்ரெஸ்ஸில் கேட்குறீங்க, அத்தனை ட்ரெஸ்லையும் தரிசனம் கொடுக்குறாரு இல்லையா. அதுதான் சாய்நாதர். மிகப்பெரிய சக்தி சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி 3 அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர். பிரமாதமான அற்புதங்கள். சகோதரி பிரீதாவின் அற்புதத்தின் மூலம் பல பேருடைய கேள்விக்கு விடை கொடுத்திருக்கிறார். நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவன் நான் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைத்தார். சகோதரிக்கு 2 ஆசீர்வாதங்கள் செய்தார். அடுத்து சகோதரி சுபாவுக்கு பாருங்கள் எப்படி உள்ளே வந்தார்ல, அப்படி வாழ்க்கைக்குள்ளே வந்து சகோதரி ஆட்கொண்டார். இது சகோதரிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் எல்லாருக்கும் உண்டு. பாபா அப்படி தான் நமக்குள்ளே வந்திருப்பார் பிரமாதமாக. அடுத்து சகோதரி தேவி மூலம் பிரமாதமான அற்புதம். இன்று வேலைக்காக காத்திருக்கும் நிறைய நேர்முக தேர்வுகள் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது போல் ஒரு சூப்பர் அற்புதத்தை நிகழ்த்தி அமர்க்களப்படுத்தி விட்டார் சாய்நாதர். இப்படி 3 அற்புதங்களை நிகழ்த்தி சாய்நாதர் நமக்கு கொடுத்த அருள் வாக்கு, நான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், நான் உன் நிழலாய் இருக்க கலக்கம் வேண்டாம் அப்படிங்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களமான எபிசோடு. 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். நாம் அற்புத மழையில் நனைய இருக்கிறோம். இப்போ நான் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அமைதிக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். வாங்க ஸ்லோகம் சொல்லுவோமா? ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.
மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.